கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக முதல் கைது நடவடிக்கை தற்பொழுது அரங்கேறியிருக்கிறது. கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தாவேக கட்சியுடைய மதியழகன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாலை முதல் அவருடைய போனானது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவருடைய நண்பர் வீட்டில் வைத்து தற்பொழுது கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்பு இன்று இரவே ஆஜர்படுத்த வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த வழக்கு குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ், வணக்கம். தற்பொழுது முதல் கைது நடவடிக்கை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வழக்கு இதுவரையும் கடந்து வந்த பாதை என்ன, இதுக்கு மேல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இந்த வழக்கு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? வணக்கம் பார்த்திபன். கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இதுவரை 41 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். முதல் நாள் அன்றே இரவு வரை 39 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இதில் 10 பேர் குழந்தைகள். இந்த விவகாரத்துலதான் கரூர் நகர காவல் நிலையத்துல வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. முதற்கட்ட தகவல் அறிக்கையும் இன்று காலை வெளியாகிருந்தன. இந்த வழக்கு பதிவை பற்றி நம்ம பார்த்தோம்னா 4 தண்டனை பிரிவுகள், அதோடு சேர்த்து தமிழ்நாடு பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு பிரிவு என மொத்தம் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. முதல் பிரிவு என்பது 105 பிரிவு. இது கொலைக்கு சமமாகாத பட் மரணத்தை ஏற்படுத்தும் பிரிவு என்பது கருத்தில் கொள்ள வேண்டும். இதற்கு நான் பெயிலபிள் செக்ஷன், இது நான் பெயிலபிள் செக்ஷன், பிணை வழங்க முடியாது. அந்த அடிப்படையில இந்த பிரிவுல குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். இது போல அடுத்தடுத்த தண்டனைகளுக்கும் சுமார் ஒரு 18 ஆண்டுகள் வரை கணக்கு போட்டோம்னா நமக்கு தண்டனை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல அபராதம் என்பதும் பார்த்தோம்னா மினிமம் 2500 ரூபாய், அதிகபட்சம் 10,000 ரூபாய் வரை அபராதங்கள் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நிலையில தான் இந்த குற்றப்பத்திரிகை முதல் தகவல் அறிக்கையை பொறுத்த குற்றப்பத்திரிகையில மன்னிக்கவும் முதல் தகவல் அறிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா முதல் குற்றம் சுமத்தப்பட்ட நபர் அக்யூஸ்ட் நம்பர் 1 என்று சொல்லக்கூடிய கரூர் தாவேகாவுடைய கரூர் மாவட்ட மேற்கு தலைவர் மதியழகன் என்பவர் சேர்க்கப்பட்டிருந்தார். இரண்டாவதாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், மூன்றாவதாக சிடி நிர்மல்குமார் ஆகிய 3 பேர் மற்றும் பல தாவேகா நிர்வாகிகள் என்கிற அடிப்படையில் அந்த முதல் தகவல் அறிக்கையில பெயர் சேர்க்கப்பட்டிருந்தது. இதுலதான் தற்போது கைது செய்யப்பட்ட அந்த மதியழகன் என்பவர் முதல் நபராக சேர்க்கப்பட்டிருந்தவர். அவர் தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கார். கரூர் மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதியிலேயே அவர் நண்பர் வீட்டில் பதுங்கி இருந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதல் தகவலை நேற்று வழக்கு பதிவு செய்த ஒரே கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னா மதியழகன் தலைமறைவானார் என்கிற தகவல் வெளியானது. குறிப்பாக அவரது செல்போன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்கிற தகவல் வெளியானது. மாலை முதலும் அவர் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்து கடந்த இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகாக வழக்கு பதிவு செய்த உடனேயே அவர் தலைமறைவானதாக தகவல் கிடைத்த நிலையில தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக ஏடிஎஸ்பி பிரமானந்த் தலைமையில 5 தனிப்படை போலீசார், அதாவது 5 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில சுமார் 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் 5 தனிப்படைகளாக பிரிந்து பல்வேறு கட்ட விசாரணைகள் மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த வழக்கிற்கு சாட்சியங்களாக இருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை சேகரிப்பது, சிசிடிவிகளை சேகரிப்பது, சம்பவம் இடத்தில் ஆய்வு செய்வது போன்ற பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டனர். அதில் ஒரு தனிப்படையினர் தான் தற்பொழுது மதியழகனை கைது செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கைது செய்யப்பட்ட மதியழகன் உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நீதிபதி முன்பு அவர் ஆஜர்படுத்தப்படுவார். ஏற்கனவே தெரிவித்தது போல இது பாத்தீங்கன்னா அனைத்து 2 பிரிவுகள் மிகவும் மோசமா நான் பெயிலபிள் செக்ஷன் என்கிற அடிப்படையில அவருக்கு பிணை வழங்குவதற்கான வாய்ப்பு என்பது குறைவாக இருக்கிறது. உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் தற்போது நிலையாக இருக்கிறது. ஏற்கனவே நாம் தெரிவித்தது போல முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய முதல் நபர் என்பதால் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த கட்டத்துல கைதுகள் இருக்குமா என்று உயரதிகாரிகள் கேட்டபொழுது முதல் ஏற்பாட்டாளர், அதாவது முதல் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் என்கிற அடிப்படையில தான் இவரை தான் அதிகப்படியான வகையில போலீசார் தேடி வந்தனர். அந்த அடிப்படையில தான் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சற்று நேரத்திற்கு முன்பாக. தொடர்ந்து அடுத்த கட்டங்கள்ல போலீசாருடைய விசாரணை என்பது நகரும். குறிப்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது ஒருபுறம் அரசு அமைத்த அந்த ஒரு நீதிபதி ஆணையமும் விசாரணை நடத்தி வருகிறது. சட்ட ரீதியாக இவர்களும் நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இதுல 41 பேர் மரணம் அடைந்த இந்த சம்பவத்துல முதல் கைதாக தாவேகா மாவட்ட தலைவர் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. சதீஷ் முருகன், இந்த விவகாரம் குறித்து ஏற்கனவே தாவேகா தரப்பிலிருந்து சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தியதையும் நம்ம பார்த்தோம். அந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் பிரதானமாக பேசப்பட்டதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு? அது குறித்தான தகவல் ஏதேனும் இருக்கிறதா?
இந்த விவகாரத்தை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்துல நடைபெற்ற அன்று இரவே தவேக தலைவர் விஜய் சென்னை திரும்பி இருந்தார். இன்றைய தினம் அவர் கரூருக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் சென்னை நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு பட்டினப்பாக்கத்தில் இருக்க அவருடைய மற்றொரு வீட்டில் நிர்வாகிகளுடன் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். குறிப்பாக இந்த வழக்குகளை எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்பதும், அதே போன்று அடுத்த கட்ட பயண திட்டங்கள் எவ்வாறு திட்டமிடுவது போன்ற விஷயங்கள் மிக முக்கியமாக விவாதித்ததாக தெரியப்படுகிறது. ஏற்கனவே அடுத்த வாரம் வருகிற சனிக்கிழமை திட்டமிடப்பட்டிருந்த பயணத்தை ரத்து செய்ததும் அவர் ஏற்கனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலனாலும் கூட ரத்து செய்யப்பட்டு விட்டதாக தகவல் வெளியாகின. அதே போல பாத்தீங்கன்னா, இன்று காலை முதல் மாலை வரை தொடர்ந்து அவர் பல்வேறு கட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். குறிப்பாக இந்த பிரச்சனை சட்ட ரீதியாக எவ்வாறு எதிர்கொள்வது, இதுல பல்வேறு தங்களுக்கு எதிராக சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்று தவேக வழக்கறிஞர் தரப்புல மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அவர்களும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். காவல்துறையினர் கூறிய கருத்துக்கள், முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்ட பல்வேறு குறிப்பிட்டு சுட்டிக்காட்டிய விஷயங்கள்ல எவ்வாறு முரண்பாடுகள் இருக்கிறது என்பது குறித்து கூறியிருந்தார். அந்த அடிப்படையில தான் இன்றைய தினம் அந்த ஆலோசனையும் நடைபெற்றது. வரும் காலங்களிலே இதை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு தன்னுடைய பயண திட்டங்களை எவ்வாறு விரிவாக திட்டமிடுவது என்பது குறித்தும், இதில் சார்ந்து பல்வேறு விஷயங்கள், கரூர் செல்வதால் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், என்னால் கரூர் மீண்டும் சென்று அங்கே பாதிக்கப்பட்ட காயமடைந்த குடும்பங்களை சந்திக்க வேண்டும், மரணமடைந்தவர்கள் குடும்பங்களை சந்திக்க வேண்டும் என்பது பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. எனினும் மீண்டும் இவர் செல்வதனால் பல்வேறு பிரச்சனைகளோ அசம்பாவிதங்களோ ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற அடிப்படையில அந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என திட்டமிட்டது ஆலோசிக்கப்பட்டது. நன்றி சதீஷ் முருகன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கரூரில் நடந்த அந்த துயரச் சம்பவத்தின் இந்த வழக்கு தொடர்பான முதல் கைது இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த வழக்கில் A1 மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து கைது நடவடிக்கை தொடருமா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.